ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் கறி குழம்பும் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான வேலை தான் வேகமாக போய்கிட்டுருக்கு. நம்ம இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க வரவும் அவங்க கூட சேர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். நான் போகிறத அப்படியே காட்டுறேன் உங்ககிட்ட. எங்கே போகிறோங்கிறத டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ சிக்கன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? சிக்கன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிக்கன் குழம்பு பார்த்தீங்களா? சிக்கன் கிரேவி செம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு என்னோடய ஸ்டைலில். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா வீட்டில் தேங்காய் இல்லை. சரி, நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்ச தேங்காய் இருக்குது. என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அந்த தேங்காய் உடச்சி தர சொல்லி கேட்டேன். அவங்க உடச்சி கொடுத்துட்ருக்காங்க. தேங்காய் உடச்சி கொடுக்கவும் நம்ம போயிட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு அடுப்பில் இருக்குது. தேங்காய் உடைக்கவும் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். வாங்க சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி சிக்கன் குழம்பு வச்சு காலைல டிஃபனை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுவோம். ஏன்னா அவங்க வரவும் நம்ம வெளியே கிளம்பணும். அதுக்காக நான் அவங்க வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிடணும். நான் சொன்னேன்ல இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி. யார் அந்த கெஸ்ட்டுன்னு பார்த்துடலாமா? வாங்கப்பா சீக்கிரம். உங்களுக்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸை காட்டுங்க வந்து. பார்த்தீங்களா? என் தங்கச்சி பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு குட்டி வாண்டு வருது. ஜோகி ஹாய். அவன் இப்போ லுக் அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோட பாருங்க. வந்து மூணும் பண்ணுற வேலையை பாருங்கள். ஓய், உங்களை என்ன பண்ண சொன்னேன்? இங்கே பாருங்கள் எல்லாரும். பார்த்தீங்களா? எல்லாம் லேப்டாப்பை பார்த்துட்டு கிடக்குது. அவ்வளோத்தையும் அடித்து இப்போ நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளப்பி கூப்பிட்டு போகணும். நல்ல பிள்ளை நான் தான். ஆமாம், நல்ல பிள்ளைய பாருங்க. இன்றைக்கி எனக்குன்னு ஏதோ கொண்டு வந்திருக்கா. ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணு. எனக்கா யாருக்குன்னு தெரில. யாருக்குடி? எங்கள் மச்சானுக்கு. பார்த்தீங்களா கொழுந்தியாவுக்கு பாசத்தை? அக்காவுக்கு இல்லையா மச்சானுக்கு? மட்டன் குழம்பு அப்படியா? காட்டுமா. எங்கள் மச்சானுக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்து மட்டன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்தேன். மட்டன் குழம்பு மச்சானுக்கு என்ன? ஆமாம், பாருங்கப்பா. நம்ம பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பாட்டி வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். மதியம் லஞ்சு தங்கச்சி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டா. அதை வச்சு நம்ம எல்லோரும் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். நான் என் தங்கச்சி ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து. வாங்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். எங்கள் பாட்டியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். பாருங்க, நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாட்டியை பார்க்க போகிறோம். எல்லா வானரப்படைகளும் போய் கொண்டிருக்கிறது. இங்கே தான் எங்கள் பாட்டி இருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு அவங்க பூட்டிகளெல்லாம் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். முத்தமலையை அள்ளி தெளிக்கிறாங்க. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்களா, லீவு கிடைக்கல. பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு பசங்களெல்லாம் பார்த்து. அதனால் ரொம்ப நாளாக பூட்டியை பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களே. அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து. பாட்டியை பார்த்துட்டு அப்படியே பாட்டி வீட்டு பக்கத்தில் நிறைய வயல்வெளிலாம் இருக்குதா, அதனால் சரி வயல்வெளிக்கு கூப்பிட்டு போய் பசங்களை வயல்வெளியில் சுற்றி பார்த்துட்டு வரலான்னுட்டு தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். வயல்வெளியெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் வாங்க.
வயல்வெளியை நம்ம சுற்றி பார்த்துட்டு திரும்ப பாட்டி வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கெலாம் கிளம்பலாம். ஓகேங்களா? ஹாய், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டி ஊரில் உள்ள வயக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க எல்லோரும் வயல்வெளியை சுற்றி பார்க்கலாம். செப்பல கீழே. என் பையனோட இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜோகேஷ் என்ன பண்ணுறா? என்னம்மா பண்ணுறா? ஹாய் சொல்லு. ஹாய். எதுக்குள்ளே உட்காந்து விளையாடுறீங்க? எல்லாரும் வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்து விளையாடுறாங்க. எதுக்குள்ளம்மா? மண்ணுக்குள்ளையா? ஜோசினி ஹாய் சொல்லு. என்ன பண்ணுறீங்க? மண்ணில் விளையாடுறீங்களா? வாழைத்தோப்புக்குள்ள மண்ணில் விளையாடுறேன்னு சொல்லு. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் நல்ல இடம் கிடச்சிருச்சுன்னு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள் 2 பேரும். நம்ம வயல்வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இனி வீட்டுக்கு கிளம்புறோன்னொன்னே எங்கள் பாட்டி எனக்கு, என் தங்கச்சிக்கு, என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு, என் பசங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டி சிலுவை போட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.